டாக்டர் இருக்காரா? ராகவா, எமர்ஜென்சி! எமர்ஜென்சி எവിടെ? എന്താ എല്ലാവർക്കും ഭ്രാന്താണോ? ഞാൻ നേഴ്സായിട്ട് ജോയിൻ ചെയ്യാൻ വന്നവളാ. അമ്മാടിയോ, போங்க போங்க. பேஷண்ட் யார், நர்ஸ் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. போங்க. சாரி மேடம். ஏய், நீ யாரு? தெரியாம நடந்துருச்சு, மனசுல எது வச்சுக்காதீங்க. டாக்டர் வருவாங்க, நீங்க போய் பாருங்க. உன் வேலை முடிஞ்சதுல போட தெண்டி. என்னையா யாருன்னு கேக்குற? உனக்கு ரொம்ப திமிருதான். இருடி, இந்த பில்டிங் ஓனரே நான் தான். யோ விடியா, வாயாங்கறல. ஏய் வாயா, அதான் உனக்கு இன்னும் உடம்பு சரியாவலையா? வாயா. இந்த இஷ்யூ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பேஷண்ட்டே இல்லாத ஆஸ்பத்திரிக்கு 4 நர்ஸ். நீ சிபாரிசு கழிச்சதோட வந்திருக்க. ஓகே, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ சார். அப்புறம் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. அதே மாதிரி பேஷண்ட்டையும் அழகா பார்த்துக்கணும். ஷூர் சார், கண்டிப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த லிஃப்ட்டை பூட்டி வைக்கணும். டெய்லி ஒருத்தன் உழுகுறான். குடுப்பா. ஓகே, பார்த்துக்கோங்க. கேரளால அச்சுதானந்தனுக்கு மட்டும் தாண்டி மரியாதை, உனக்கு இல்லை. தம்பி, ஐயோ அம்மா, இவ பொண்ணா இல்ல பொம்பளை மைக் டைசனா? ஐயோ சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். தெரியாம? என்ன கேரளாவில இருந்து வந்திருக்க நேமாத்த பாக்குறியா? ஓய், தமிழ்நாட்டுல தான் நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். என்கிட்டயே வா. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன். மாறி நிக்கட தெண்டி. எப்படி அடக்கிறது? பாத்து என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவன் இங்க எதுக்கு வந்தா? அவங்க பையனையும் இங்க தான் சார் அட்மிட் பண்ணிருக்காங்க. நிறுத்துமா, நாங்க வேற ஹாஸ்பிடலுக்கு போறோம். ஏன் சார்? என்னங்க இது? ஏதாவது ஆயிர போதுங்க. செத்தாலும் பரவாயில்ல, தூக்கடி, வேற ஹாஸ்பிடலுக்கு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. இமிடியேட்டா எமர்ஜென்சி கொண்டு போங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்க வேற ஹாஸ்பிடலுக்கு போறோம். சார், என்ன பிரச்சனை? எவன் கண்ணுல என் பொண்ணு படக்கூடாதுன்னு நினைச்சானோ அவன் இங்க தானே இருக்கிறான். அந்த 5ஆம் நம்பர் பேஷண்ட்ட சொல்றாரு மேடம். ஏம்மா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா. வாய முறையா இல்லையா? சத்தம் போடாதீங்க. இங்க உங்க பொண்ணு மட்டும் இல்ல, மத்தவங்களும் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? உங்க பொண்ணு அந்த பையனும் லவ் பண்றாங்க. உங்களுக்கு அது பிடிக்கல. அவங்க அதனால பாய்சன் குடிச்சிட்டாங்க. இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. பெத்தவங்களே தம் பிள்ளையோட மனசை புரிஞ்சுக்கலனா மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இனிமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. உங்களை மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தான் அது அவசியம். இனி 1/2 மணி நேரம் கழிச்சு உங்க பொண்ணை போய் பாருங்க. மத்ததெல்லாம் டாக்டர் சொல்லுவாரு. முடிஞ்சா அவங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க. எந்தா ஒன்றும் இல்லையா? போடத்தேண்டி. நல்லா தமிழ் பேசுறா. நம்ம கிட்ட வந்தா மட்டும் மலையாளத்துல திட்டுறா. கவலைப்படாதீங்க, 2 நாள் சரியாயிடும். சாப்பிட இட்லி 2 பிரெட் கொடுங்க. சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பேஷண்ட், அப்புறம் தான் ஓனருக்கு என்ன எல்லாம்.
சூப்பர் விடு, கைட்டு விட்டுறாதுடா. ஏதாவது வேணுங்க கூப்பிடுங்க. தம்பி, அது காலியானதும் நானே கழட்டி தரேன். இப்ப விட்டுருப்பா.